லஞ்ச்க்கு குயிக்கா ஒரு ரெசிபி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த எக் ரைஸ் செய்து பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியா, குயிக்கா பண்ணக்கூடிய ரெசிபி. ஒரு தடவ செய்துட்டீங்கன்னா, அடிக்கடி செய்யணும்னு தோணும். அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி தான் இன்னைக்கு எப்படி பண்றது? என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துரலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். 1 கேரட் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் 3லருந்து 4 இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் கொஞ்சம் கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா பொடியா நறுக்குனது, 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் நம்ம எடுத்துருக்கோம். ஒரு அகலமான பாத்திரத்துல வடிச்ச சாப்பாடு 1 1/2 கப்பு சேர்த்துடலாம். எக் ரைஸ் செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் முட்டை 3 எடுத்துக்கலாம். இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததும் நம்ம எடுத்திருக்க சாப்பாடுல மேல ஊத்திட்டு நல்லா கலந்துக்க போறோம். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து போட்டு பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை, நம்ம எடுத்திருக்க பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் நம்ம எடுத்திருக்க காய்கறிகளை சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம். இதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிருக்கு. இது கூடவே பெப்பரும், காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாப்பாட கடாயில சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இத தட்டு போட்டு மூடி வச்சு 5 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவுல நடுவுல இந்த மாரி கலந்து விடணும். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்ததுமே அது தண்ணியா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா 7 to 8 மினிட்ஸ்க்கு மேல நம்ம இத குக் பண்ணும்போது இந்த மாதிரி உதிரி உதிரியா வந்துரும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதுக்கு மேல அப்படியே மழை சாரல் மாதிரி மல்லி இலைய தூவி விட்டுட்டு நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட அட்டகாசமான எக் ரைஸ் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும், ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் லஞ்ச் பண்ண விருப்பம் இல்லன்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி குயிக்கா, சிம்பிளா செய்து பாருங்க. உங்களுக்கு ஆஃப் பாயில் பிடிக்கும்னா, இதே மாரி செய்து மேல வச்சு சூடா சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். இந்த ரெசிபி டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல தரேன். செக் பண்ணி பாருங்க. நீங்களும் இதே மாரி செய்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அமாலுஸ் குக்கரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி குக்கிங்.